பொதுவாவே நம்ம ஷோல ஒரு ஒன்லைன் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். அந்த கதையோட சுருக்கம்பாங்க. கதை சுருக்கத்த வந்து சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். ஆனா, இன்னைக்கான ஸ்டோரிக்கு வந்து எனக்கு எப்படி கதை சுருக்கம் சொல்றதுன்னே தெரியலங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டோரிய வந்து எனக்கு Instagramல சொன்ன பொண்ணுக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அவங்க வந்து மலேசியாவ சேர்ந்தவங்க. என்னம்மா சொல்றாங்கங்க ஸ்டோரி. நான் கூட இந்த மாரி உங்ககிட்ட சொல்லுவேனான்னு தெரியல. அவங்க வந்து என்கிட்ட சொல்லும்போதே பொதுவாவே என்கிட்ட ஸ்டோரி சொல்றவங்க அவங்களோட ஒரு இதில தான் சொல்லுவாங்க. பட்டும் படாமலும் அதாவது அது சொல்ல தெரியாம சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத நான் அரேஞ்ச் பண்ணி ஆர்டர் பை ஆர்டரா நான் சொல்லுவேன். உங்களுக்கு நரேட் பண்ணுவேன். ஆனா இந்த ஸ்டோரி எனக்கு சொன்ன பொண்ணு வந்து, அவங்களே அழகா ஏதோ எனக்கு டெவில்ஸ் கிச்சன் பார்ட் 2 பார்த்த மாரி இருந்துச்சுங்க. அவ்ளோ இதா வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டிருந்தாங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த அனுபவத்துக்குள்ளேயே போய் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி, டெவில்ஸ் கிச்சன் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்ன்னே சொல்லலாம். என்னால ஒன்லைன் சொல்ல முடியாது. பட் இந்த ஸ்டோரியில ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு, ஏகப்பட்ட ஒரு பயங்கரமான விஷயங்கள், அமானுஷ்யங்கள், ஒரு குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு. குடும்பத்தில இருக்க எல்லாருமே இதில பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாதியிலேயே பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்றது, இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா, சத்தியமா அந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியாது. ஏன்னா, அந்த பொண்ணு எனக்கு ஸ்டோரி சொல்லும்போதே, எனக்கு வந்து சில சந்தேகங்கள் பாதியிலேயே வந்துச்சு. பிச்சு 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 என்னடா அங்கங்க பிச்சு பிச்சு இருக்குதேன்னு சொல்லி பார்த்தா, கடைசியில வச்சாங்கங்க ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ, நான் அனுபவிச்சத நீங்களும் அந்த ட்விஸ்ட்ட அனுபவிக்கணும், இந்த ஸ்டோரிய என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டோரிய ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி மலேசியால நடந்திருக்கு. மலேசியாவை சேர்ந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் நமக்கு இந்த ஸ்டோரியை Instagramல அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். கூட பிறந்தவங்க அண்ணனுங்க 2 பேரு, தங்கச்சி ஒருத்தவங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பமா மலேசியால வாழ்ந்துகிட்டு வராங்க. அந்த பொண்ணோட பெரிய அண்ணனுக்கு கல்யாணமாகி 5 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். 3 வயசுல ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அவங்க அண்ணி. சின்னண்ணனுக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகல. இவங்க எல்லாருமே கூட்டு குடும்பமா இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? இவங்க எப்பயுமே இவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. வீக்கெண்டில் சாட்டர்டே இல்லைனா சண்டே 2 நாள்ல ஒரு நாள் வந்து வெளியே போவாங்க. யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இந்த மாதிரி போய் கெட் டுகெதர் பண்ணிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு வர பழக்கம் எப்பயுமே இருக்கு இவங்களுக்கு. அன்னைக்கு ஒரு நாள் இவங்க எல்லாருமே வந்து கெட் டுகெதர் பண்ணலாம். ஒரு 100 கிலோமீட்டர் மலேசியாவிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸில் அவங்களோட சொந்தக்காரங்க வீடு இருக்குது. அங்கே போய் சில் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. எல்லாருமே கிளம்பியும் போகிறாங்க. ஸோ பார்ட்டி பண்ண போன இடத்துல பார்ட்டிலாம் முடிஞ்சு உட்காந்து எல்லாருமே பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. நைட் ஆகுது. நைட்டு ஒரு 11 மணிக்கு அவங்க அண்ணனுங்க 2 பேருமே வெளியே சில் பண்ண போயிருக்காங்க. ஐ மீன் எதனா தம்முக்கும் அடிக்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்க 2 பேருமே வெளியே போயிட்டுறாங்க. குழந்தைங்க 2 பேரையும் தூங்க வைக்கிறதுக்காண்டி அவங்க அண்ணி கூப்பிட்டுட்டு மாடியில், அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூமுக்கு போய் தூங்க வச்சுட்ருக்குறாங்க. கீழே ஹாலில் வந்து இவங்க அம்மாவும் இந்த பொண்ணும் தான் இருக்கிறாங்க. இவங்க அம்மாவும் கொஞ்சம் நேரத்தில் போய் ரூமில் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது ஹாலை ஒட்டின மாதிரி ஒரு ரூம் இருக்குமா, அதில் போய் படுத்து தூங்கிடுறாங்க. அவங்க டோரை வந்து லாக் பண்ண மாட்டாங்க எப்பயுமே. டோர் ஓப்பனில் இருக்கு. அவங்க வெளியவே கீழே தரையில் தான் படுத்துருக்குறாங்க தலகாணி போட்டு. இப்போது இந்த பொண்ணு மட்டும்தான் ஹாலில் உட்காந்து ஃபோனில் வந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் படம். லைக் அது ஒரு ஹாரரான ஒரு கிரைம் த்ரில்லர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு இருக்க பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி பயமாகுது. அந்த போர்வையெல்லாம் எடுத்து போட்டு முகத்தெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மூடி உட்காந்துட்டு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தனியாக பார்த்துட்டு இருக்கிறனால. இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வெளியே ஒரு சத்தம் கேட்குது. பாஸ் பண்ணிட்டு வெளியே கவனிக்கிறாங்க. பார்த்தா கார் வருதுங்க. இவங்க அண்ணனுங்க 2 பேரும் வெளியே போனாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் வந்து காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே வர போகிறாங்க. எப்பவுமே இவங்க மூத்தண்ணன் வந்து காலை வந்து கழுவிட்டு தான் வருவாராம். எவ்வளோ குடிபோதையில் வந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு கடுப்பாவோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்தாலும், டென்ஷனாக வந்தாலும் கை காலை வந்து வெளியவே கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வருவாராம். ஆனால்
அன்னைக்கு அவங்க அண்ணன் வந்து கையை காலை கழுவாமல் வேகமா உள்ளே வந்திருக்கிறாரு. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த பொண்ணு பார்த்துருந்துருக்குது. என்னடா கை கால்லாம் கழுவலையா அப்படின்னா, இரு நான் போய் பாத்ரூமில் கழுவுவேன், உனக்கு என்ன உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி, நீ தூங்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் படம் பார்த்துட்டு இருக்கேன், முதல்ல நீ தூங்கு, என்னைய வந்து சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி ஒரு மாதிரி எரிஞ்சு விழுந்திருக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருக்குது. என்னடா அண்ணன் எப்பயுமே இந்த மாதிரி பேச மாட்டாரு, ஏன் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு, சரி நம்ம படத்தை பார்ப்போம், இவன் கெட்ட கெட்ட நமக்கு என்னன்னு சொல்லிட்டு இவங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவரு ரெஸ்ட் ரூமில், அதாவது இவங்க சோஃபா இருக்குன்னா இவங்க சோஃபாவுக்கு பின்னாடி தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது. கீழே அந்த மலேசியாலலாம் வீடுலாம் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ஒரு வீடு இது. சின்ன அண்ணன் இன்னும் வீட்டுக்குள்ளேயே வரல. பெரிய அண்ணன் இப்போது பாத்ரூமில் ரெஸ்ட் ரூமில் இருக்கிறாரு. இந்த பொண்ணு ஹாலில் தனியாக உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு படம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க பெரிய அண்ணன் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்து இந்த பொண்ணுக்கு பின்னாடி ரொம்ப நேரமாக நின்று இந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு வந்து அது ஃபீல் ஆகுது. பின்னாடி வந்து இவங்க பெரிய அண்ணன் நிற்கிறாரு, அவங்களோட ஷேடோவும் முன்னாடி தெரியுது. இவங்க வந்து எதுக்காக இவங்க நின்று பார்த்துட்டு இருக்கிறான், ஒருவேளை இவனும் வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறான் போல், சூப்பர் சீன்ஸு, அதாவது இந்த சூப்பர் சீன்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பிடிக்கும் போல் இவனுக்கு, இந்த சீன் பிடிக்கும் போல், அதனால தான் பின்னாடி நின்று பார்க்குறான்னு சொல்லிட்டு இவங்களும் விட்டாங்க. ஒரு 1.5 நிமிஷம் போது அவர் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாரு பின்னாடி. டேய் என்னடா தூங்கலையா, அண்ணி வந்து பாப்பாவை தூங்க வச்சுட்டு இருக்கிறாங்க, நீ மேலே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த அண்ணன் வந்து அமைதியாகவே இருக்கிறாரு. என்னடா அது எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த படத்தை பாஸ் பண்ணிவிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருக்குறாங்க. பின்னாடி நின்னது அவங்க அண்ணனே கிடையாது, ஒரு பெரிய உருவம். எப்படின்னா இந்த மலேசியன் பேய்லாம் அந்த நான் ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இந்த மலேசியன் அப்புறம் நம்ம பழைய இந்த சைனா படத்துலலாம் பார்த்துருப்போம், அவங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன் நான். அந்த இமேஜும் உங்களுக்கு நான் போடுறேன். அந்த மாதிரி ஒரு லுக்குங்க. அந்த மாதிரி லுக்கில் ஒரு குண்டான லேடி, அது ஒரு ஆவி. ஏன்னா அதுக்கு முகமே இல்லையா, முகம் வந்துட்டு ஃபுல்லாக செதஞ்சு போயிருக்குதான். ஆனால் அது பார்க்குறது தெரியுது உங்களுக்கு. ஏன்னா அந்த தலை யாரை நோக்கி இருக்குன்னு தெரியும்ல. இப்போ இவங்க கீழே இருக்காங்கன்னா இப்படி இருக்குது, ஏன்னா நேராக கூட பார்க்கலாம்ல, நேராக பார்க்கல, இவங்கள தான் பார்த்த மாதிரி இப்படியே நின்றுட்டு இருந்துருக்குறங்க. இப்போது அந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க, ஒரு மாதிரி வாயடைச்சு போய் இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அந்த இடத்துல அம்மான்னு கத்தலான்னு சொல்லிட்டு தோணுது. ஆனால் அம்மா வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று அவங்க அம்மா வந்து பயந்த சுபாவம் உள்ளவங்க, அதனால தான் அவங்க வெளியே கூப்பிட்டாலே வரமாட்டாங்களாம், வீட்டிலே இருக்கலாம். எதுக்கு இந்த நேரத்துலலாம் வந்து வெளியே போயிட்டு அன்டைமில் வந்து நம்ம வீட்டுக்கு ரிட்டன் போயிட்டுன்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டில் தங்குறது காரணமே அவங்க அம்மா தான். ஏன்னா தூங்குங்க, அன்டைமில் நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேணாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டு காலையில் போகலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருக்குன்னா, ஐயோ யாராச்சும் வந்து தொலைங்கலண்டா, எனக்கு பயமாக இருக்குடாங்கிற மாதிரி இருந்துருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, டக்குன்னு கீழே குனிஞ்சு திரும்பிட்டு கீழே குனிஞ்சு ஃபோனில் வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கு. படத்தை ஆன் பண்ணி விட்டு படத்தை பார்க்குற மாதிரியே அப்படியே உட்காந்துட்டு இருந்துருக்குதுங்க. பின்னாடி அந்த உருவம் நின்றுட்டு இருந்தது கொஞ்ச நேரத்தில் ஷேடோ மறையுது. என்னன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா இவங்கள பார்த்த மாதிரி நின்று அந்த உருவம் அவங்க அண்ணன் ரெஸ்ட் ரூமில் இருக்கார் இல்லையா பெரிய அண்ணன், அந்த ரெஸ்ட் ரூமை பார்த்த மாதிரி வெளியே நின்று முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த ரெஸ்ட் ரூமையே பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்றுதுங்க. எப்படிரா அது பக்கத்தில் இருந்த அந்த உருவம் இப்போ அவங்க அண்ணன் ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே போய் நின்றுட்டு இருக்குது, அதுவும் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த பொண்ணு பார்க்கறது தெரிஞ்சு ஒரு 2 செகண்ட்ல அந்த அந்த உருவத்தோட கழுத்து, அதை கழுத்துன்னு சொல்ல முடியாது, அந்த உருவமே அப்படி திரும்பி பார்க்குதாங்க. அப்படி இந்த பொண்ணை பார்க்குதான், இந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்ததை. டக்குன்னு இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே குனிஞ்சிட்டு மறுபடியும் எப்பயும் போல் அந்த ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு போர்வையை மெதுவாக எடுத்து போட்டு மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க. போர்வையை மூடிட்டு உள்ளே வந்து அவங்க படத்தை பார்க்கல, படத்தை ஆன் பண்ணி விட்டுட்டு இங்கிட்டே தான் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க என்ன நடக்குதுன்னு. ஆனால் அந்த போர்வையிலேருந்து வெளியே தெரில. இந்த பொண்ணுக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை இது எல்லாமே நம்மளோட கற்பனையாக இருக்குமோ? ஏன்னா நம்ம பார்க்குற படம் அந்த மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான் பார்த்துட்டு இருக்கோம், அது நமக்கு இந்த மாதிரி ஹாலுசினேஷனாக வருதா அப்படிங்கிற ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி ஓடிட்டு இருக்க நேரத்திலேயே அந்த பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகிற சத்தம், மெதுவாக அந்த பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. இந்த பொண்ணு வந்து ஒரு நிமிஷம் அந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணுது. யாரோ படிக்கட்டில் ஏறி நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஒருவேளை இவங்க அண்ணனா இல்லை அந்த உருவமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லையே இந்த பொண்ணு டக்குன்னு பார்த்துருவோண்டா, என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா அவங்க அண்ணன் தான் லாஸ்ட்டு படிக்கட்டில் ஏறும்போது பார்த்துருது. அவங்க அண்ணன் தான் மேலே ஏறி போகிறாரு. கீழே பார்த்தா ரெஸ்ட் ரூம் மூடி இருக்குது. அந்த இடத்துல அந்த பேய் உருவமும் இல்லை. இப்போ நடந்ததெல்லாம் உண்மையா
இல்லை நமக்கா தோணுனதான்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்களுக்குள்ள ஒரு ஒரு தாட் வர ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு கை வந்து தொடுதுங்க அவங்கள பின்னாடி. படக்குன்னு ஆகி திரும்பி பார்த்தா அவங்க அம்மா. என்னடி நீ இன்னும் தூங்கலையா? நான் இப்போ தான் தூக்கத்துலேருந்து அலுப்புலேருந்து எந்திரிக்கிறேன். பார்த்தா நீ பாட்டுக்கு உட்காந்து கீழே ஃபோன் ஓடிக்கிட்டு இருக்கு, மேலே நீ பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கலையா நீ? காலையில் நீ வீட்டுக்கு வரலையா? நீ இங்கேயே தங்க போறியாங்கிற மாதிரி கேட்கும்போது உங்கள் அம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமா? இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தம்மா, அதனால தான் அங்கே பார்க்குறேன்னு சொல்ல முடியாமல், இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா, நீ வந்து உன் இளைய பையனை வந்துட்டு உள்ளே வரும்போது காலை கழுவிட்டு வர சொல்லு, கை கால்லாம் வெளியவே கழுவிட்டு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. எதுக்குடி? ஏன்? அதான் உள்ள ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அது அவனோட இஷ்டம். உள்ள வந்து கை கால் கழுவுனா என்ன? இல்ல வெளிய கழுவுனா என்ன? ஏன் அன்டைம்ல இந்த மாரி எதுனா பேசிக்கிட்டு இருக்கிற? அப்படிங்கும்போது, இல்ல நான் சொல்றத கேளு. நீ வந்து உன் இளைய மகனுக்கு வந்து கை கால கழுவிட்டு உள்ள வர சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த நேரத்துல, மேல வந்து அவங்க அண்ணனோட குழந்தை இருக்கு இல்லையா? அந்த 3 வயசு பாப்பா சொன்னேன் இல்லையா? அந்த பாப்பா அலறி அடிச்சு அழுகுதுங்க. அலறுதுங்க. ஒரு மாரி அலறுது. இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து அவங்க வீட்ல அழுததே கிடையாதாம். நார்மலா ஒருத்தவங்க வீட்ல வந்து இப்ப நம்ம வீட்லயுமே குழந்தை இருக்கு. அழுதா அது வேற மாரி இருக்கும். அலறி அடிச்சு அழுகுறதுங்கிறது வேற. அது எதையோ பார்த்து பயந்து ஒரு மாரி கத்தி இருக்குதுங்க. அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த பாப்பாவ. அது பெண் குழந்தை. அவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப அழுதுருக்குறாங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ இப்போ இந்த பொண்ணுக்கு பயமாயிருது. ஏன்னா இந்த பொண்ணு மட்டும் தான் இப்போ அந்த உருவத்தை பார்த்துருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு ஒருவேளை அந்த உருவம் தான் அண்ணனை பின்தொடர்ந்து போய் மேல குழந்தைய எதனா பண்ணிருச்சோன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி இருக்கிறாங்க. மேல போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க அண்ணி கிட்ட கேட்டிருக்கிறாங்க, என்ன அண்ணி ஆச்சு? ஏன் குழந்தை அழுகுறா? அப்படின்னோடனையும், இல்லம்மா அவ எதையோ பார்த்து பயந்துட்டாளா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி அலறி எந்திரிச்சு அழுகுறா. தூக்கத்துல இருந்து கனவுல எதனா பார்த்துருப்பா போல அப்படின்னு அவங்க அண்ணனும் சொல்றாரு. இந்த பொண்ணு எங்க நம்ம இந்த உருவத்தெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அவங்க அண்ணி, அண்ணன் எல்லாருமே பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டயுமே இந்த உண்மையை சொல்லலைங்க. சொல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தையே தூங்க வச்சிடுறாங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த பொண்ணு அங்கேருந்து கீழே இறங்கி வந்து ஹாலில் ஃபோன் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கூட போய் படுத்து தூங்கிடுறாங்க. இவங்க சின்ன அண்ணன் ஆல்ரெடி வந்துட்டு அவர் ரூமில் போய் படுத்து தூங்கிடுறாரு. இந்த சம்பவத்தப்போ இவங்க தங்கச்சி வந்து இவங்க கூட வரலங்க. இன்னைக்கு நைட் இப்படியே போயிருது. அடுத்த நாள் காலையில் இவங்க வீட்டுக்கு கிளம்பி எல்லாருமே போகிறாங்க. அங்கே இவங்க வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க வீடு தனி வீடுங்க. கீழே வந்து ஒரு தனி பெட்ரூம் இருக்கும். அது சின்ன ரூம் தான். அதில் இவங்களும் இவங்க தங்கச்சியும் படுத்து தூங்குவாங்களாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அண்ணனோட ரூமு. அங்கே தான் அவங்க அண்ணி எல்லாருமே ஸ்டே பண்ணுற அவங்களோட பெட்ரூம். அது இது பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். கீழே வந்து இவங்க ரூமுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இன்னொரு ரூம் இருக்கும். அதில் தான் இவங்க சின்னண்ணனும் அம்மாவும் வந்து தூங்குவாங்களாம். அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் அந்த சம்பவம் நடந்த நாளில் இருந்து இப்போ வரைக்கும் 3 நாள் ஆகுது இவங்க வீட்டுக்கு வந்து. இந்த 3 நாளுமே எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சலசலப்போ வீட்டில் இல்லை. 4வது நாள் அவங்க அம்மா வந்து இவங்களோட அந்த பொண்ணோட பெரியப்பா பையன் வந்து பிரியாணி செஞ்சு விற்பாங்களாம் மலேசியாவில். அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கிளம்பி அங்கே போயிடுறாங்க. இப்போ வீட்டில் இந்த பொண்ணு, இவங்களோட தங்கச்சி, மேலே இவங்க அண்ணி, குழந்தை, அவங்க அண்ணன், சின்னண்ணனும் அவங்க அம்மா கூட வெளியே போயிடுறாரு. இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்க தங்கச்சியும் இவங்களும் இவங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு ஏதோ சம்திங் வீட்டு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அலறல் சத்தங்க வீட்டில். கத்திக்கிட்டு மேலே இருந்து அவங்க அண்ணன் ஓடி வராரு கீழே. ஐயோ போச்சு என் குழந்தைன்னு சொல்லிட்டு மேலே இருந்து அழுதுகிட்டே வந்திருக்கிறாரு. இவங்க இன்னமும் எதுவும் சொல்லி பதறி போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போனால் அவங்க அண்ணன் கையெல்லாம் ரத்தம். ஐயோ என் குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஓடுறாருங்க. கையெல்லாம் பத்தாவும் இருக்குது, கையிலெல்லாம் பிளட்டு. ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் எடுக்கிறது தான் ஓடுறாரு. கீழே தான் ஹாலில் தான் ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் இருக்குமா, அதை எடுக்க ஓடுறாரு. இவங்க பார்த்துட்டு மேலே பார்த்தா அவங்க அண்ணியும் மேலே கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஐயோன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தையோட சத்தம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அன்றைக்கி நைட்டு அந்த வீட்டில் நடந்துச்சு இல்லையா, அந்த அலறல் சத்தம் மேலே கேட்குது. அந்த குழந்தை அழுகிற சத்தம். 3 வயசு பாப்பா. இவங்களும் இவங்க தங்கச்சி என்னமோ ஏதோன்னு சொல்லி அலறி அடிச்சுட்டு மேலே ஓடி போய் பார்த்தா அந்த குழந்தை முகமெல்லாம் பிளட்டுங்க. குழந்தை முகமெல்லாம் ரத்தத்தோட அழுதுகிட்டு இருக்குது. என்னாச்சு நீன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, தெரியல, ஒரு நிமிஷம் இருமா, என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்கள அப்படி பதட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல அவங்களுக்கு. சரி முதல்ல குழந்தை பிடிங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய பிடிச்சி அவங்க ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் எடுத்து வச்சு பார்த்தா சின்னதா ஒரு கீரலுங்க. எங்கனக்குள்ள நெத்தியில வந்து இத்தினோண்டு கீரல் விழுந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்துருச்சான் பெட்லேருந்து. அவங்க ரூம் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு, அது பக்கத்துலேயே வந்து குயின் சைஸ் பெட்டு போட்டு வச்சுருப்பாங்க. லைக் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே. நம்ம வீட்டில் அஞ்சலி பிரபாரன் வீலாக்ஸில் பார்த்துருப்பீங்க. அதே செட்டப்பில் இருந்திருக்கு. அவங்க வீட்லேயும் இருக்குது.
அதில கீழ அந்த பொண்ணு வந்து நின்னுட்டு இருக்கும்போது கீழ விழுந்துருச்சாம். விழுந்து அந்த ஆணி ஒண்ணு நீட்டிட்டு இருக்கும் போல அந்த இடத்துல லைட்டா கீறல் விழுந்து, எங்கேருந்து இவ்ளோ பிளட் வந்துச்சுன்னே தெரியலம்மா. கீறுனது என்னவோ சின்ன கீறல் தான். அதனால தான் அவரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்க போயிருக்கிறாரு. இல்லன்னா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் போட்டுருப்பாரு. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் துடைச்சுட்டு பார்த்தா சின்ன கீறல் தான். அதுக்கு ஏன் அவ்ளோ பிளட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க அண்ணி ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி பயந்துருக்கிறாங்க. இவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒண்ணும் இல்ல அண்ணி. குழந்தைக்கு சரியாயிரும். நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்ன பண்றது? அந்த குழந்தையும் பயந்துருவா. சரி முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த கதை அனுப்புன பொண்ணு கூட அவங்க தங்கச்சி வந்தாங்கல்ல மேல. அவங்க திடீர்னு ஒரு மாரி அவங்களுக்கு வீசிங் வந்திருக்குங்க. லைக் ஃபிக்ஸ் மாரி ஒரு மாரி பண்ணியிருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி இவங்க எல்லாரும் திரும்பி பார்த்தா, அவங்க எதையோ பார்த்து பயந்து ஒரு மாரி அலறி இருக்கிறாங்க. அவங்களும் போயிருங்கிற மாதிரி ஒரு மாரி அழுதுகிட்டே அவங்களுக்கும் ஒரு மாரி ஃபிக்ஸ் வந்து கீழ விழுந்திருக்கிறாங்க. அவங்க தங்கச்சிக்கு ஃபிக்ஸே வந்தது கிடையாதாம் குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும். அது மாரி அவங்க இந்த மாரி பிஹேவ் பண்ணதும் கிடையாதாம். எதையுமே பார்த்து பயந்த மாதிரி. ஸோ, இப்ப இந்த பொண்ணுக்கு பயம் அதிகமாகுது. என்னடா அவங்க அண்ணியும் வந்து ஒரு மாரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணனும் வந்து என்னாச்சும்மான்னு சொல்லிட்டு அவங்கள தாங்கி பிடிச்சுட்டு அவங்க இந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருந்தவங்க, இப்ப இவங்க தங்கச்சிய புடிச்சு இவங்களுக்கு கையில அந்த இரும்புலாம் குடுத்து, ஒரு மாரி கொஞ்ச நேரத்துல அவங்க வந்து அப்படியே ஷட்டில் ஆயிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு, இவங்க தங்கச்சியும் கீழ கூப்ட்டு வந்துட்டு, இந்த பொண்ணோட ரூம்ல தூங்க வச்சிருக்கிறாங்க. அவங்க தங்கச்சி வந்து இன்னுமே பயந்த மாதிரி ஒரு மாரி அ வேணாங்கிற மாரி ஒரு மாரி அவங்க குழம்பிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியல. ஆனா இந்த பொண்ணுக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. நம்ம அந்த வீட்ல அன்னைக்கு பார்த்த அந்த உருவம், அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் எல்லாமே இந்த பொண்ணுக்கு ரீகால் ஆகுது. ஒருவேள அதனால தான் இந்த பிரச்சனை இருக்குமோ! அப்படின்னு இந்த பொண்ணு மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஏன்னா, அந்த தங்கச்சி வந்து இந்த மாரி பிஹேவ் பண்ணதே இல்லன்னு சொன்னேன் இல்லையா? அதனால இவங்களுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. இப்ப இந்த பொண்ணு இவங்களோட தங்கச்சிய தூங்க வச்சுர்றாங்க. தூங்க வச்சுட்டு ஃபோன எடுத்து அவசர அவசரமா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. "அம்மா எங்கம்மா இருக்க?" அப்படின்னா, "ஏய் இங்க தானடி இருக்கேன். நான் வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும்" அப்படிங்கிறாங்க. இல்லம்மான்னு சொல்லிட்டு வீட்ல நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அன்னைக்கு அவங்க ஃபங்ஷன் வீட்ல நடந்தது எதுவுமே சொல்லல. அதாவது அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போன அந்த விஷயத்த எதுவுமே சொல்லாம, இன்னைக்கு இந்த வீட்ல என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே ஆர்டர் பை ஆர்டரா சொல்லும்போது, அவங்க அம்மா சொல்றாங்க, "பயப்படாதீங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணும் ஆகாது நம்ம வீட்டுக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நல்லா திருநீர் எடுத்து பூசிட்டு, நல்லா எல்லாருமே படுத்து தூங்கிருங்க பேசாம. எதனா சத்தம் கேட்டாலோ, எது கேட்டாலும் நீங்க கண்டுக்காதீங்க. அது ஒண்ணும் இல்லம்மா. அது ஒண்ணும் இல்லம்மாங்கிற மாரி மொட்டையாவே சொல்லிட்டு, அடுத்த நாள் நான் காலையில வந்துர்றேன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ஒரு மாதிரி இவங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா, இவங்க ஒருத்தவங்க தான் நேர்ல பார்த்தவங்க. அந்த உருவத்த பார்த்தவங்க. அதுதான் இங்க வந்திருக்கு. குழந்தையும் டிஸ்டர்ப் பண்ணுது. இப்ப தங்கச்சியும் டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த வீட்டையே ஒரு மாரி உருக்குலைக்குது. நிம்மதிய கெடுக்குதுங்கிற மாரி இவங்க அப்படியே நெனச்சுக்கிட்டே ஒரு கட்டத்துக்கு மேல படுத்து தூங்கிர்றாங்கங்க இவங்களும். இந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க வீட்ல அண்ணன் ரூம்ல அண்ணி எல்லாருமே குழந்தை எல்லாம் படுத்து மேல தூங்கிட்டு இருக்கிறாங்க. கீழ் ரூம்ல வந்து இந்த பொண்ணும், தங்கச்சியும் மட்டும் தான் இருக்கிறாங்க. இவங்க அம்மா வீட்ல இல்ல. இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது, நைட்டு ஒரு 1:30 மணிக்கு ஒரு சத்தம் கேட்குதுங்க. யாரோ இவங்க மேல வந்து ஏறி வர மாரி ஒரு மாரி ஃபீல் ஆகுது. மூச்சு சத்தம் கேட்குது. மூச்சு விட்டுக்கிட்டே மேல ஏறி வர மாரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப நேரமாவே வந்து யாரோ மேல வந்து கால கைய போட்டு மேல ஏறுற மாரி ஒரு ஃபீல் ஆகுதேன்னு சொல்லிட்டு, தங்கச்சியா தான் இருக்கும்னு நெனச்சுட்டு இவங்க அமைதியா அப்படியே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, இல்ல இது ஏதோ வித்தியாசமான ஃபீலா இருக்கேன்னு சொல்லிட்டு, டக்குனு முழிச்சு பார்க்குறாங்க. கீழ இருந்து அந்த ஒரு உருவங்க. அது கருப்பு உருவம் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரியே இருக்கு. அது ஒரு மாரி உருவமே இல்லாம இருக்கு. புகை மாரி இருக்கு. ஒரு வெள்ள புகை மாரி இருக்கு. அந்த புகை என்ன பண்ணுதுன்னா, மேல ஏறி வருது. இந்த பொண்ணுக்கு அத பார்த்த உடனேயுமே என்ன பண்றதுன்னே தெரியலங்க. என்னடா இது நமக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது? ஒரு மாரி மேல ஏறி வந்து இந்த பொண்ண கற்பழிக்க பார்த்திருக்குதுங்க அந்த உருவம். அது ஒரு ஆம்பள உருவம். நல்லா ஒரு ஜைஜாண்டிக்கா இருக்கும்பாங்க இல்லையா? நல்லா பல்க்கா ஒரு உருவம். அது மேல ஏறி வருது. கற்பழிக்க ட்ரை பண்ணுது. இந்த பொண்ணு என்ன பண்ணும் பாவம்? பக்கத்துல பார்த்தா அவங்க தங்கச்சிய வந்து ட்ரை பண்றாங்க. கைய வச்சு எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த இந்த உருவம் வந்து அவங்க கைய புடிச்சுக்கிச்சு. இவங்களால அவங்க தங்கச்சியும் எழுப்ப முடியல. வாய்ஸும் வெளிய வர மாட்டேங்குது அவங்களுக்கு. பேச முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அலறி அடிச்சு தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. பார்த்தா சன்லைட்லாம் அவங்க மூஞ்சில அடிச்சு, முழிச்சு பார்த்தா கனவுங்க.
காலையில ஆயிருச்சு. காலையில ஒரு 8, 9 மணி இருக்கும். கனவு. இவங்களுக்கு அப்படியே வேர்த்து கொட்டி ஒரு மாரி பயந்த சுபாவத்தோட உட்கார்ந்திருக்கிறாங்க. பக்கத்துல பார்த்தா இவங்க தங்கச்சிக்கும் அதே மாதிரி வேர்த்து கொட்டி ஒரு மாரி அரண்டு போய் அவங்களும் உட்கார்ந்திருக்கிறாங்க. எதையோ பார்த்த மாரி பயந்து போய் உட்கார்ந்திருக்கிறாங்க. என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி இவங்க கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொல்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அதே கனவு அவங்கள கற்பழிக்கிற மாரி ஒரு ஒரு ஆம்பள உருவம் அவங்கள கற்பழிக்கிற மாரி அவங்களுக்கும் கனவு வந்திருக்கு. அதுல அரண்டு போய் எந்திரிச்சு தான் உட்கார்ந்திருக்கிறாங்க அவங்களும். இப்போ இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க தங்கச்சி வந்து ஆல்ரெடி பயந்துருக்கிறாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி, "ஒண்ணும் இல்ல. அம்மா வரட்டும். அம்மா வந்தோனே கோயிலுக்கு போங்க. எல்லாம் சரியாயிரும்னு" சொல்லிட்டு தட்டி குடுத்துட்டு, அவங்க அம்மா வந்து மத்தியானத்துக்கு மேல தான் வீட்டுக்கே வராங்க. மத்தியானத்துக்கு மேல வீட்டுக்கு வராங்க. மத்தியானம் இவங்க எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணு சொல்றாங்க, "இந்த மாதிரி இவளுக்கு தப்பு தப்பா கனவு வருதும்மா. ஆ தயவு செஞ்சு கோயிலுக்கு கூட்டு போன்னு" சொல்லி சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 7 மணி இருக்குங்க. இவங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிடுறாங்க. இந்த வீட்ல இப்ப யாருமே இல்ல. அண்ணன், அண்ணி, குழந்தைங்க, இந்த பொண்ணோட தங்கச்சி, இவங்க அம்மா எல்லாருமே இந்த பொண்ணு மட்டும் வீட்ல இருக்கிறாங்க. ஏன்னா, இவங்க வந்து வீட்ட விட்டு தூரம் இருக்காங்க. ஐ மீன் பீரியட்ஸா இருக்கிறனால, இவங்க வந்து போக முடியல. கோயிலுக்கு போ முடியல. இவங்க மட்டும் வீட்ல விட்டுட்டு, அவங்க எல்லாருமே கோயிலுக்கு போயிடுறாங்க. இந்த பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அவங்க அப்போ அவங்களோட காதலன், இப்போ அவங்களோட கணவர். அவர்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த மாரி வீட்ல நடந்ததெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி எல்லாமே தப்பா இருக்குங்க. இந்த மாரிலாம் வீட்ல நடக்குது. எனக்கு இந்த மாரி தப்பான கனவுலாம் வருது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, யாரோ ஒருத்தர் வந்து இவங்கள தூரமா நின்னு பார்த்துட்டு இருந்த மாரியே இவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. நம்ம இப்ப இங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு இந்த கண்ல பிளர்ரா தூரமா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு தெரியும். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கும். அப்படி இருக்கும்போது ஆப்போசிட்ல வந்து ஒரு பூஜை ரூம் இருக்குதுங்க. இவங்களோட பூஜை ரூம்லருந்து பூஜை ரூமுக்கு அடுத்து, பூஜை ரூம் பக்கத்துல ஒரு இந்த மாரி ஒரு திண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து யாரோ எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. இப்படியே வந்து வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒருவேளை இது நம்மளோட ஹாலுசினேஷனா இருக்குமா? இல்ல எதனா டஸ்ட்டு கிஸ்ட்டு எதனா வந்துட்டு வந்துட்டு போதா? இல்ல எதனா துணி கிணி அங்கனக்குள்ள பின்னாடி ஆணியில எதனா மாட்டிக்கிட்டு இருக்குதா? அதுலேருந்து ஸ்க்ரீன் தான் இப்படி வந்துட்டு போதான்னு ஏகப்பட்ட டவுட்டு. இவங்க ஆளுகிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது, இந்த வரேன் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு, இவங்க வந்து நல்லா உத்து கவனிச்சிருக்கிறாங்க அந்த இடத்த. கவனிக்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. அங்கருந்து எட்டி பார்த்தது ஒரு துணியோ, இல்ல டஸ்ட்டோ கிடையாதுங்க. ஒரு ஷார்ட் மேன். அதாவது ஒரு ஷார்ட் ஒரு ஒரு குள்ள மனிதனோட ஆவி எப்படி இருக்கும் உருவம், அந்த மாரி ஒரு உருவம் அங்க. அதுக்கு ஒரு உடல் உருவமே கிடையாது. அது ஒரு புகை மாரி இருக்கு. அது எட்டி எட்டி பார்த்துருக்குதுங்க இவங்கள. எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்திருக்குது. இவங்களுக்கு பக்குன்னு தூக்கி போட்டுருக்கு. அப்போ இந்த ஆவி அந்த ரிலேட்டிவ் வீட்ல இருந்தே நம்மள மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. எங்க போனாலும் இது வந்துகிட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு வேற உருவத்துல இருந்துச்சு. இன்னைக்கு வேற உருவத்துல இருக்கு. ஷார்ட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம ஃபோன்ல வந்து கந்தசஷ்டி கவசத்த டக்குன்னு ஆன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பக்கத்துல வச்சுட்டு கண்ண மூடிட்டு உட்கார்ந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு புல்லரிச்சிருக்குங்க உடம்புலாம். இப்ப எனக்கே ஒரு மாரி புல்லரிக்குது. இப்போ கந்தசஷ்டி கவசம் ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, அந்த உருவம் வந்து கொஞ்ச நேரத்துல அங்கருந்து எட்டி பார்க்கவும் இல்ல, காணாம போச்சு. அந்த இடத்துல இல்லவே இல்லயாம். ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் பயம் போகுது. ஒருவேள நம்ம எந்திரிச்சு வெளிய ஓடிர்லாமா? அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்லாம் வருது. சரி ஓகே ஓடிர்லாம். வீட்ல எல்லாரும் வரம்போது நம்ம வந்துக்கலாம். பக்கத்து தெருல அவங்க ஃப்ரெண்டு வீடு இருக்கனால, அங்க ஓடிர்லான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அதான் எந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி நின்னு தலவார ஆரம்பிக்கிறாங்க. அந்த கண்ணாடி எப்படி இருக்கும்னா, பெரிய கண்ணாடிங்க. நான் அஞ்சலிக்கு வந்து கிஃப்ட் பண்ணேன் இல்லையா? அந்த மாரி ஒரு கண்ணாடி. அதுல பின்னாடி அந்த கண்ணாடில பார்த்தோம்னா, பின்னாடி வந்து அவங்க பூஜை ரூம் வரைக்கும் தெரியுமாம். ஏன்னா, இந்த மெயின் டோர் அந்த பிள்ள வந்து க்ளோஸ் பண்ணாம ஓப்பன்ல தான் வச்சுட்டு தல வாரிட்டு இருக்கு அவசரத்துல. வாரிட்டு இருக்கும்போது, அந்த கண்ணாடி வழியா தெரியுதுங்க. ஒரு மாரி உருக்குலைஞ்ச முகம்பாங்க இல்லையா? முகமே இருக்காது. முகத்த சுத்தி விட்டா எப்படி இருக்கும்? ஒரு மாரி இருக்கும் இல்லையா? அந்த மாரி அந்த முகம் இப்படி அந்த கண்ணு கிண்ணுலாம் ஒரு மாரி கொடூரமா மொறச்சு பார்த்துட்டு இருக்குதாம் இந்த பொண்ண. இப்ப அந்த உருவத்த பார்த்த உடனேயுமே இந்த பொண்ணுக்கு வெடவெடன்னு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு சீப்ப கீழ போட்டுட்டு ஃபோன பார்த்துருக்காங்க. ஃபோன் எங்கடான்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குதுங்க. ஃபோன் எப்படி ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு? ஏன்னா ஃபோன்ல ஃபுல்லா சார்ஜ் போட்டு வச்சு தான் யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்குது இந்த பொண்ணு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம வெடவெடன்னு கை கால்லாம் நடுங்கி, அந்த ரூம்லயே ஒரு ஓரமா அந்த மூலையில போய் உட்கார்ந்து, ஒரு மாரி ஒடுங்கி
தலையை குனிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு கை கால்லாம் நடுங்கி ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி உட்காந்துருக்குறாங்க. கடவுளே என்னை காப்பாத்து, நீ தான் என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டே உட்காந்துருக்கும் போது ஒரு செகண்ட் ரூமே அமைதியாயிருச்சுங்க. எந்த சத்தமும் கேட்கல, அமைதியா இருக்கு. இந்த பொண்ணுக்கு வேர்த்து கொட்டுது, ஒரு மாதிரி வெட வெட வெடன்னு கை கால்லாம் நடுங்குது. திடீர்னு அந்த டோர் இருக்குல்லங்க, அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் கண்ணாடியில் பார்த்தோன்னே அந்த டோரை மூடி விட்டுட்டு தான் இந்த பொண்ணு வந்து இங்கே ஓரமாக உட்காந்துருக்குறாங்க மூலையில். இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகுதுங்க மெதுவாக. இந்த பொண்ணு மெதுவாக தலையை தூக்கி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டோர் ஓப்பன் ஆகுது, யாருமே இல்லை, அந்த உருவமும் அங்கே இல்லை. ஆனால் ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, பலமாக மூச்சு விட்ட மாதிரி. மூச்சு விட்டுக்கிட்டே அந்த மூச்சு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணு கிட்டக்க வருதுங்க. இந்த பொண்ணு கிட்டக்க வரதை உணர முடியுது இந்த பொண்ணால். ஏன்னா மூச்சு சத்தம் அதிகமாகுது. பக்கத்துல யாரோ வர மாதிரியே இருந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு என்னை விட்டுரு ப்ளீஸ், நீ யாரு, என்னை விட்டுரு ப்ளீஸ், கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சாமி கும்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு இறுக்கமா கைகாலெல்லாம் இறுக்கி ஒரு மாதிரி ஆயிருக்குங்க. மறுபடியும் ஒரு செகண்டு இடமே அமைதியாகுது. ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட அப்படியே கண்ணை மூடி அந்த இடத்துல கையை காலெல்லாம் ஒடுக்கி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க அந்த பொண்ணு. சத்தம் எதுவுமே கேட்கல. கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. ரூமே அமைதியாக இருக்குது. நார்மலாக இருக்கதை அந்த பொண்ணு உணர்றாங்க. எந்த உருவமும் எதுவுமே இல்லை. ஃபோன் எடுத்துகிட்டு வேகமா குடுகுடுன்னு கீழே ஓடி போயிட்டு லேண்ட்லைனில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்கங்க. அம்மா எங்கம்மா இருக்கீங்க, எப்போம்மா வருவீங்கன்னு சொல்லும்போது, நான் வந்துட்டேம்மா, 5 நிமிஷம் தான், அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. கோயிலுக்கு போனவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட இந்த பொண்ணு இப்பயும் சொல்லலை. அவங்க அம்மா பயப்படுவாங்க அப்படிங்கிறனால அவங்க அம்மா கிட்ட சொல்லலை. அவன் தங்கச்சி கிட்ட சொல்லலான்னு பார்த்தா, தங்கச்சியும் அப்போ தான் பயந்து தான் அவங்க கோயிலுக்கே கூட்டு போயிருக்காங்கங்கிறனால அவங்ககிட்டயும் சொல்ல முடியல. சரி அண்ணிக்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா, குழந்தைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அண்ணியும் பயந்துட்டு இருக்கிறாங்க. யாருக்கிட்ட சொல்லுவாங்க அந்த பொண்ணு? யாருக்கிட்டையும் சொல்லலை. எப்பயும் போல் இவங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. இப்படியே 2 நாள் போகுதுங்க. இந்த 2 நாள்லையுமே இவங்களுக்கு வந்து கனவுல அந்த நான் சொன்னேன் இல்லையா, கற்பழிக்கிற மாதிரி ஒரு உருவம் வந்து கற்பழிக்கிற மாதிரி கனவு வருதுன்னு சொன்னேன் இல்லையா, இவங்களுக்கும் சரி இவங்க தங்கச்சிக்கும் சரி இது 2 நாளாகவே தொடர்ந்து இருக்கு. இவங்க அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க அன்டைமில் நைட்டு. 3 நாளைக்கு அப்புறமா இவங்க தங்கச்சி அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஒரு டாக் வாங்கிட்டு வராங்க, பப்பி. இவங்களுக்கு பப்பின்னா ரொம்ப பிடிக்குமா அவங்க தங்கச்சிக்கு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து அனிமல்னால் சுத்தமாக பிடிக்காதான். அதை வந்து எப்படி அவங்க சொல்லுவாங்கன்னா, இதை யார் பார்த்துப்பா, வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாது, நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நீங்களாம் போயிடுவீங்க, நான் தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். ஸோ அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் இந்த பொண்ணு வந்து வேறு வழி இல்லை, நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு, ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அவங்கக்கிட்டேருந்து நான் எடுத்துகிட்டு தான் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பப்பியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் இவங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லி இவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு கதை அனுப்பின பொண்ணு. என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், சரி நம்ம போய் கடையில் கொடுத்துடலாம், எங்கேயும் கடையில் கொடுத்து சேல் பண்ண வேணாம், யார்கிட்டையும் கொடுத்துருங்க, நல்லா பார்த்துக்கிறவங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அந்த பப்பியை கொடுக்க போகிறதுக்கு வீட்டில். அந்த நேரத்தில் அந்த பப்பி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிருக்குது. வீட்டுக்குள்ளே அவங்க தூக்கிட்டு வரும்போதே ஒரு மாதிரி குலைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த பப்பி இவங்க வீட்டோட நிலவாசலை தாண்டி வீட்டுக்குள்ளே வந்தோடனே கத்துன்னு கத்திருக்குது. அந்த பப்பி அவ்வளோ கத்துற பப்பியே கிடையாதான். ஏன்னா அப்போ தான் அது ஒரு 2 மாதமோ 2.5 மாதம் குட்டி அது. அது உயிரே போகிற அளவுக்கு கத்திருக்குது வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம். இவங்க தான் கையில் வச்சு கத்தாதன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு அப்போ தான் இவங்களே முடிவு எடுத்துருக்காங்க, இப்படி தான் சவுண்டு கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா அம்மா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க, இதை போய் கடையில் நம்ம கொடுத்துடலாம்னு சொல்லி அப்போ தான் இந்த பிளானே பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ இவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பப்பி வந்து அந்த ஸ்டெப்ஸு ஏறுற இடத்துல எதையோ பார்த்து குலைச்சிக்கிட்டே இருந்திருக்குது. இவங்க போய் பார்த்துருக்குறாங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் இந்த பப்பி வந்து ரொம்ப அதிகமாக குலைச்சிக்கிட்டு வெளியே ஓடி இருக்கு வீட்டை விட்டு. இந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த பப்பியோட கண்ணுக்கு அந்த உருவம் தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஏதோ இருக்குது இந்த வீட்டில் அப்படிங்கிறத இந்த பொண்ணுக்கு தான் தெரியுமே ஏதோ ஒன்று இந்த வீட்டில் இருக்குன்ட்டு. நீ உடனே கிளம்பு, நம்ம இப்போயே வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பியை தூக்கிட்டு இவங்க கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போயிட்டு அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, பப்பி எங்களால் வளர்க்க முடியல, நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை யாருக்காயும் கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது, இல்லைம்மா ஸ்டாக் வந்து இங்கே ஆல்ரெடி நிறையா பப்பி இருக்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எனக்கு நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், யாருன்னா கேட்டாங்கன்னா நான் சொல்லும்போது கொண்டு வாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து மனசு குழம்பிக்கிட்டே வராங்க. இப்போ அம்மா பார்த்தாங்கன்னா பப்பியை பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரிலையே, நம்ம வீட்டுக்கு கூட்டு போனால் இவன் வேற கத்திக்கிட்டே இருக்கிறானே, இவன் வெளியே ஓட ட்ரை பண்ணுறானே, என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் வீட்டுக்கு கொண்டு வந்தா, வீட்டுக்குள்ளே வரும்போது மறுபடியும்
அந்த நிலக்கதவை தாண்டினோடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே தூக்கி போடுது. ஏதோ தப்பாக இருக்குது, வேறு வழி இல்லை, பப்பியை நம்ம தான் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு பப்பியை தூக்கிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரூம் கதவை மூடிடுறாங்க. பப்பி கொஞ்சம் நேரத்தில் காம் டவுன் ஆயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஒரு 1 மணி இருக்குங்க. இந்த பப்பி வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகிருக்கு. ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகி ஒரு மாதிரி அனத்தும் இல்லையா டாக்ஸ்லாம், அந்த மாதிரி அனத்த ஆரம்பிச்சோன்னையும் அந்த சத்தத்தில் இந்த பொண்ணு எந்திரிச்சிருக்கிறாங்க. தங்கச்சி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பப்பி என்ன பண்ணியிருக்குன்னா, இவங்க டோருக்கு லைட்டாக கேப்பில் வெளியே ஓடி இருக்கு, ஹாலுக்கு ஓடி இருக்கு கத்திக்கிட்டே. இவங்களும் பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த பப்பியை பார்த்து. வெளியே போய் பார்த்தா ஹாலில் அந்த பப்பி காலையில் ஒரு இடத்த பார்த்து குலைச்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த மாடிப்படி ஸ்டெப்ஸ் ஏறுற இடத்துல, அதே இடத்த பார்த்து குலைச்சிட்டு இருக்கு. இவங்க அந்த பப்பியை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்குறாங்க. அப்படியே மேலே பார்த்தா ஒரு ஆம்பளை உருவங்க, ஒரு ஆம்பளை உருவம். இவங்க இது நாள் வரைக்கும் பார்த்த உருவம், அந்த கனவுல பார்த்த உருவம் அந்த படிக்கட்டில் நின்றுக்கிட்டு இருக்கு. பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி, இதைத்தாண்டா நம்ம கனவுல பார்த்தோம், இந்த உருவம் எப்படி இங்கே வந்துச்சு? ஏன்னா இவங்க இது நாள் வரைக்கும் நேரில் பார்த்த உருவம் எல்லாமே வேற வேற வேற. இப்போ இவங்க பார்க்குற உருவமும் வேற, கனவுல பார்த்த உருவம் நேரில் நிற்கிது. இதுவும் ஒரு வேளை கனவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு கையை கிள்ளி பார்க்குறாங்க, அந்த பப்பியை பார்க்குறாங்க. பப்பியும் கத்திக்கிட்டு தான் இருக்குது. இது கனவு இல்லை, இது நிஜம். ஸோ அந்த பப்பியை டக்குன்னு தூக்கிக்கிட்டு அந்த பப்பியை தடவி கொடுத்துக்கிட்டே அங்கே பார்க்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு காக்க காக்க கனவில் காக்கன்னு சொல்லி இவங்க பாட்டு பாடிக்கிட்டு இவங்க சாமியை கும்பிட்டுக்கிட்டே நிற்கும்போது ஒரு நிமிஷம் அமைதியாகுதுங்க. அந்த பப்பி கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை ஸ்டெப்ஸில். அப்பாடா அப்படின்னு கண்ணை மூடுறாங்க. அலறல் சத்தங்க மேலே. குழந்தை கத்த ஆரம்பிச்சிருக்கு. அந்த அன்னைக்கு கத்த ஆரம்பிச்சிச்சு இல்லையா, 2 நாள் கத்துச்சு இல்லையா, அதே குழந்தை அதே மாதிரியே அலற ஆரம்பிச்சிருக்கு எதையோ பார்த்து பயந்து. ஸோ இந்த பொண்ணு பப்பியை தூக்கிக்கிட்டு மேலே ஓடி இருக்குது வேமா, என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு வேமா மேலே ஓடி போய் பார்த்தா அந்த குழந்தை அலறி அடிச்சு ஒரு மாதிரி அலறிக்கிட்டு இருக்கு. வேணாம் வேணாம் என்ன வேணான்னே சொல்லிட்டு இருக்கு அந்த குழந்தை. இப்போ அவங்க அண்ணியும் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க உட்காந்து. என்னம்மா ஆச்சு உனக்கு, ஏமா இப்படி அழுகிற, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, அதான் கோயிலுக்கு போயிட்டு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போன திருநீர்லாம் எடுத்து பூசுறாங்க. அந்த பொண்ணு காம் டவுனே ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி இதே பார்த்து அலறி ஒரு மாதிரியாவே இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் எப்பயும் போல தூங்க வைக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த குழந்தை தூங்கிடுது. அவங்க அண்ணி வந்து அழுதுகிட்டே நீ போமா உன் ரூமில் போய் படுத்து தூங்குமான்னு சொல்லிட்டு இவங்க பப்பியை தூக்கிட்டு மேலேருந்து அந்த பொண்ணு வருது. நடந்து வரும்போது அந்த இடத்த பார்க்குது. அந்த இடத்துல அந்த கருப்பு உருவம் இல்லவே இல்லை, நின்ன உருவம் அங்கே இல்லவே இல்லை. இந்த பொண்ணு அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. கொஞ்சம் அசதியாக அப்படியே கண்ணெல்லாம் மூடுது, தூக்கத்துக்கே போயிடுறாங்க. அரை தூக்கத்தில் இருக்கும்போது மறுபடியும் ஒரு அலற சத்தம். என்னடான்னு பார்த்தா அந்த குழந்தை மறுபடியும் அலறி அடித்து எந்திரிச்சிருக்குதுங்க எதையோ பார்த்து பயந்து. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணுதுன்னா மேலே போயிட்டு அவங்க அண்ணிக்கிட்ட நீங்கள் குழந்தைய கொடுங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அவங்க அண்ணியும் சொல்கிறாங்க ஆமாம்மா ரொம்ப அலறி அடிச்சு எந்திரிச்சிக்கிட்டே இருக்கிற, அந்த ரூமில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ தப்பாக இருக்குது, நீ தூக்கிட்டு போய் நீ தூங்க வச்சிருமான்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க குழந்தைய. இப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த பொண்ணு கீழே வந்து இவங்க ரூமுக்கு போகல, இவங்க அம்மா ரூமுக்கு போகிறாங்க. அவங்க சின்ன அண்ணன் இல்லை, வெளியே போயிருக்கிறாரு. ஸோ அவங்க அம்மா மட்டும் தான் அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ரூமில் போயிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடி அலறி, என்னாச்சு ஏன் அழுகிறா அப்படின்னா, இல்லைம்மா இந்த மாதிரி எதையோ பார்த்து பயந்துருக்கிறா, நான் தான் சொல்கிறேன்ல இந்த வீட்டில் ஏதோ இருக்குது, ஏதோ பயங்கரமாக பார்த்து அலறி அடித்து எந்திரிச்சான்னு சொல்லி அண்ணி சொன்னாங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் நடக்காது, நீ படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவும் அந்த பொண்ணும், இந்த நம்ம கதை அனுப்புனாங்களா அந்த பொண்ணும் நடுவில் இந்த பாப்பாவை படுக்க வச்சுட்டு பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது தூங்க வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க அந்த பாப்பாவை. இப்போது அந்த குழந்தைய பெட்டில் நடுவில் படுக்க போட்டு அவங்க அம்மா வந்து தட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யார் நமக்கு கதை அனுப்புனாங்க இல்லையா, அந்த பொண்ணோட அம்மா, அந்த குழந்தையோட பாட்டி தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க கை மேலே இவங்க நமக்கு கதை அனுப்புன அந்த பொண்ணோட கை அவங்களும் தட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படியே. அப்போ இவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏய் நான் தான் தட்டி கொடுக்குறேன்லடி, நீ ஏன் தட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நான் தட்டி கொடுத்தேனா, நான் இந்த பக்கமாக திரும்பி படுத்துட்ருக்குறேம்மா, என்னம்மா பேசுகிற, நான் தட்டி கொடுக்கலம்மா அப்படின்னு சொன்னோன்னையும் அவங்க சொல்கிறாங்க, இல்லையே நீ தான் தட்டி கொடுக்குற, உன் கையை எனக்கு தெரியாதா, நீ தான் இப்போ தட்டி கொடுத்துட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, இல்லைம்மா நான் தட்டி கொடுக்கல, நீ எதனா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, பேசாமல் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பக்கமாக திரும்பி அவங்கள பார்த்த மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது தூங்கலை, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கை மேலே இன்னொரு கை தட்டி கொடுக்குது, அவங்க அம்மா கை மேலே இன்னொரு கை தட்டி கொடுக்குது. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, மா உன் மேலே இன்னொரு கை இருக்குமா,
யாரோ ஒருத்தர் உன் மேலே கையை வச்சு தட்டி கொடுக்குறாங்கம்மா, நான் பார்த்துட்டு இருக்கேம்மான்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கும் அது ஃபீல் ஆயிருக்கு. ஏன்னா இவங்க கை மேலே இந்த பொண்ணு ஆப்போசிட்டில் தான் படுத்திருக்கு. அப்போ யார் இவங்க மேலே கையை வச்சு தட்டி கொடுப்பா? அவங்க டக்குன்னு அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. என்னடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா, லைட்டை போட்டு பார்த்தா யாருமே இல்லை. அப்போ தான் இந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஒரு உருவத்தை நான் பார்த்தேன். இதில் நம்ம ஸ்டெப்பில் ஏறி போகிற இடத்துல ஒரு உருவத்தை பார்த்தேன். நம்ம பப்பியும் அவளை பார்த்தேன். அந்த உருவத்தை பார்த்தா கத்திக்கிட்டே இருந்துச்சு. மேலே வந்து குழந்தையும் அலறி அடித்து எந்திரிச்சிருக்கு. இந்த உருவத்துக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமா, ஏதோ இருக்குமா நம்மளை சுற்றி இந்த வீட்டில், நம்ம இந்த வீட்டில் இருக்க வேணாமா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஒன்றும் கிடையாது, பயப்படாத, நம்ம சேஃபான இடத்துல தான் இருக்கோம், நீ படுத்து தூங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. லைட்டை போட்ட மாதிரியே படுத்து தூங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த ஒரு மேலே வந்து கையை தட்டுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கலை. அன்றைக்கி நைட்டு அவங்க அம்மா நல்லா தூங்குறாங்க. அந்த குழந்தையும் தூங்கியிருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு தூக்கமே வரல. ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. திடீர்னு சுருட்டு ஸ்மெல்லுங்க. சுருட்டு ஸ்மெல்லு ஹெவியாக வந்திருக்கு. அந்த வீடு முழுக்க சுருட்டு வாடை வெளியே இருந்து தான் வருது. வாசப்படியிலேருந்து அந்த ஜன்னல் வழியாக சுருட்டு யாரோ அடிக்கிறாங்க. அவ்வளோ புகை வந்திருக்கு, வாசனை. அந்த புகை சுருட்டு புகை வாசனை. இந்த பொண்ணுக்கு மட்டும் வரலங்க, இவங்க தங்கச்சிக்கும் வந்திருக்குது. உங்கள் தங்கச்சி தனியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ரூமில். அந்த சுருட்டு ஸ்மெல்ல எந்திரிச்சு வந்து இவங்க கூட வந்து படுத்து தூங்கி இருக்கிறாங்க அன்றைக்கி நைட்டு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, காலையில் எந்திரிச்சேம்மா சுருட்டு ஸ்மெல் அடிக்குதுமா, நைட்டு முழுக்க நான் தூங்கவே இல்லை. ஏன்னா நைட்டு முழுக்க அந்த ஒரு கையை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல, வெளியே இருந்து சுருட்டு ஸ்மெல்லு வேறு வந்துக்கிட்டே இருந்துச்சு, என்னால் தூக்கம் போச்சுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க இல்லையா, அவருக்கு வந்து முனியாண்டி சாமி வருமா, முனீஸ்வர சுவாமி வருமா. நிறையா வீட்டுக்கு வந்து காவலாக இருந்திருக்கீங்க நீங்கள். நம்ம வீடு இந்த மாதிரி தத்தளிக்குது, இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் தான் காவல் காக்கணும், வெளியே உட்காந்து வெளியே இருந்து நீங்கள் தான் காவல் காக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வேண்டிட்டு படுத்துருக்காங்க அவங்க அம்மா. அதையே இவங்க கேட்டதுக்கப்புறம் தான் காலையில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அந்த சுருட்டு ஸ்மெல்லு வந்திருக்குங்கிற மாதிரி இவங்களும் நம்பியிருக்காங்க. அடுத்த நாள் அவங்க அண்ணி இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தையோட அம்மா, அவங்க வந்து நைட்லாம் தூக்கம் இல்லை, குழந்தைய கொடுத்து விட்டுட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க நைட்லாம். ஏன் இந்த மாதிரி அலறி எந்திரிக்கிறா, எதையோ பார்த்து பயப்படுறான்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலை செய்கிறவங்க ஆஃபீஸில் வந்து அவங்க ஃப்ரெண்டு கேட்டிருக்கிறாங்க, ஏன் உன் மூஞ்சி வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்குது, அழுத மாதிரியே இருக்குது, என்னாச்சு, எதனா வீட்டில் ப்ராப்ளமா, உன் ஹஸ்பண்டோட சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் ஏதோ அமானுஷ்யமாக நடக்குது, குழந்தை எதையோ பார்த்து அலறி எந்திரிக்கிறா, டெய்லி நைட்டு வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது, இப்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அவங்க அண்ணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நான் அவங்கள உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு, நீ வந்து உங்கள் வீட்டுக்கு போ, ஈவினிங் வந்து நான் அவங்கள கூப்பிட்டு வரேன் உங்கள் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிடுறாங்க. இப்போது இவங்க வீட்டுக்கு போய் அண்ணி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க வரப்போகிறாங்க நம்ம வீட்டுக்கு, ஏதோ அமானுஷ்யமாக இருக்குது, தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்களாம் கற்பனை பண்ணிக்காதீங்க, ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் நிம்மதியாக படுத்துங்க, எதையும் பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லி வழக்கம் போல் சொல்லும்போது இந்த பொண்ணு ஷவுட் பண்ணுறாங்க அவங்க அம்மாவை, என்ன தெரியும் உனக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியுமா, அன்னைக்கு வந்து நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம் இல்லையா, அன்றைக்கி நான் அலறி அடித்து ஒரு குழந்தை அழுதுச்சு இல்லையா, அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு உருவம் வந்து அவங்க பாத்ரூமுக்கு வெளியே நின்று அவங்க அண்ணனை பார்த்துட்டு இருந்ததுலேருந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. நீ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ தைரியமாக சொல்லிட்டு போயிடுற, எங்களை தான் வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அவள் சொல்கிறது உண்மைதான், நான் மேலே ஏறி போனோம்ல, குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு பிளட் ஆச்சு, குழந்தைக்கு பிளட் ஆச்சுன்னு அவங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்க ஓடி வந்தப்போ நாங்கள் மேலே போனோம் இல்லையா, மேலே போனப்போ அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அந்த குழந்தை பக்கத்தில் ஒரு உருவத்தை பார்த்துருக்குது இந்த பொண்ணோட தங்கச்சி. அந்த உருவம் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. முறைச்சிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் நான் அதை பார்த்தனே எனக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த உருவம் இவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்குது, உன்னால் முடிஞ்சா மலேசியாவில் பேசுவாங்க இல்லையா அந்த பாஷையில், உன்னால் முடிஞ்ச அந்த குழந்தைய நீ காப்பாற்றிக்கோ, அந்த 3 வயசு பாப்பாவை, பெண் குழந்தைய முடிஞ்ச அந்த குழந்தைய நீ காப்பாற்றிக்கோ, நான் வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறேன், எடுத்துகிட்டு போகிறேன்னா என்ன அர்த்தம், அதில் பயந்து தான் இந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸு வந்து ஒரு மாதிரி ஆயிருக்குது. ஸோ இப்போ இவங்க அண்ணி ஓப்பன் அப் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு, ஆமாம் அவள் சொல்கிறதும் உண்மைதான், அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா, என் பிள்ளை எப்படி விழுந்துச்சு தெரியுமா, அந்த பொண்ணு வந்து மேலே கிங் சைஸ் பெட்டில் நின்றுக்கிட்டு தான் இருந்திருக்கு, இந்த இவங்களும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து விளாண்டுக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க இவங்க அம்மா அண்ணி. திடீர்னு அந்த குழந்தை நின்றுட்டு இருந்தது யாரோ தள்ளி விட்ட மாதிரி போய் விழுந்திருக்குங்க கீழே.
யாரோ தள்ளி விட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும், அதோட பொசிஷன் என்னன்னு எனக்கு தெரியும், யாரோ தள்ளி விட்டு தான் அந்த குழந்தை விழுந்துச்சு. அது மாதிரி நைட் அவள் அலறி அடித்து எந்திரிக்கும் போது, நான் டக்குன்னு எந்திரிக்கும் போது ஒரு உருவம் என்னை கிராஸ் அடித்து போகிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு உருவம் வந்து அவங்கள விட்டு பறந்து போகிற மாதிரி ஃபீல் ஆகுமா. ஸோ இப்போ எல்லாருமே ஓப்பன் அப் பண்ணோடனையும் உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி விடவிடத்து போயிடுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, எல்லாருமே இந்த மாதிரி பார்த்துருக்கீங்கன்னா அப்பா காவல் காப்பார் வெளியே உட்காந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க எதுவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டில் இதெல்லாம் இருக்கிறது எல்லாருமே இப்போ ஓப்பன் பண்ணனே எல்லாருக்குமே பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க மனசுக்குள்ளே வச்சிருந்ததை இப்போ தான் எல்லாருமே ஓப்பனாக சொல்கிறாங்க. இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட 3 வயசு குழந்தையோட அண்ணன் இருக்கிறான் இல்லையா, 5 வயசு பையன், அவன் சொல்கிறான், ஓ உங்களுக்கு அதை தெரியுமா, நானும் பாப்பாவும் அது கூட தான் விளாண்டுக்கிட்டு இருப்போம், உங்கள் கண்ணுக்கும் அவன் அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்னடா சொல்கிற, அதுனா என்னதுடான்னு சொல்லி இந்த பொண்ணு கதை என்ன பண்ண பொண்ணு கேட்டிருக்கிறாங்க அந்த பையன்கிட்ட. அது கூட தான் நாங்கள் விளாடுவோம், சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அது கூட தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம், அது ஒரு நாள் வந்து சண்டை போட்டுருச்சு பாப்பா கூட, பாப்பா வந்து பேச மாட்டேன் அவங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு 2 நாள் வந்து அந்த உருவத்து கூட பேசலை, அதனால அது கடுப்பாகி அன்னைக்கு பாப்பாவை தள்ளி விட்டுருச்சு, என் முன்னாடி தான் தள்ளி விட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த தங்கச்சி வந்து சொன்னாங்க இல்லையா, ஏதோ ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருந்துச்சுன்னு, அதையும் சொல்கிறான் அவன். பாப்பாவையும் முறைச்சி பார்த்துட்டு இருந்தது, அது வந்து இவங்ககிட்டையும் பேசிச்சே, அதுதான் சின்னத்தகிட்டையும் பேசிச்சே, வந்து ஏதோ அவங்க காதில் ஏதோ பேசிக்கிட்டு தானே போச்சு, நான் தான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சத்தியமாக எனக்கு இப்போ இதை கேட்கும்போது எனக்கு மட்டும் இல்லை, என் ஒய்ஃபுக்குமே ஒரு மாதிரி விடத்து போயிட்டா. கேட்கும்போது உங்களுக்குமே எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு. அந்த பிஞ்சு பையன், 5 வயசு பையன் அது கூட விளாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க எத்தனை நாளாக. இந்த பொண்ணு பார்த்தது எல்லாமே இந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் விட அந்த பையன் பாருங்களேன், குழந்தை கண்ணுக்கு அது கூட விளாண்டுட்டு இருந்திருக்கு. அது சொல்லும் போது இவங்க அம்மா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க, என்னடி நடக்குது இந்த வீட்டிலன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க உள்ளே வராங்க. தர்காவில் இருந்து ஒரு முஸ்லீம் லேடி வராங்க, அவங்க பேர் நூரிலோ சம்திங் சொன்னாங்க, நூரில்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து வராங்க அவங்க அண்ணியோட ஃப்ரெண்டு கூட. உள்ளே வரும்போதே அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க, இந்த குடும்பம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்கு, இந்த வீட்டில் வந்து தப்பாக இருக்குது, ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வராங்க. இவங்க எல்லாருமே அவங்கக்கிட்ட பேச வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது யாரும் பேசாதீங்க, எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கீழே உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவங்க மாடிப்படியில் ஏறி மேலே நேராக இவங்க அண்ணன் ரூமுக்கு போகிறாங்க. அண்ணன் ரூமுக்கு போய் தனியாக உட்காந்துட்டு யாருக்கூடயே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மலாயில் சத்தம் கேட்குது இவங்களுக்கு கீழே, யாருக்கூடயே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சை பார்த்து பயந்த மாதிரி உட்காந்துருக்குறாங்க. அவங்க அண்ணியோட ஃப்ரெண்டு வந்து அவங்க அண்ணி கையை இருக்கலாம் பிடிச்சிக்கிட்டு, ஒன்றும் ஆகாது எல்லாம் சரியாயிரும் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அவங்க மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி நேராக அவங்க அண்ணிக்கிட்ட வராங்க. அண்ணிக்கிட்ட வந்து, இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே நீ தான். இன்னும் அவங்க அன்னிக்கு வந்து ஒன்றுமே புரியலை. நானா? நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே, என்னையே சொல்கிறீங்க, நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கும் போது, நிறுத்து, ஒரு நாள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து நடந்தே வந்திருக்கீங்க கரெக்டா அப்படின்ட்டு. ஆமாம், அதாவது இந்த குழந்தைங்கலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த சின்ன குழந்தை இருக்கு இல்லையா, 3 வயசு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வயிற்றில் இருக்கதே இவங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த குழந்தை வயிற்றில் இருக்குது. அந்த சமயத்தில் இவங்க அண்ணன் கூட சண்டை போட்டு இவங்க ஆஃபீஸ்லேருந்து கேப்லேயும் வரல, ஆட்டோலேயும் வரல, ஏதோ ஒரு அந்த டென்ஷன்லேயும் நடந்தே வந்திருக்கிறாங்க வீதியில் நைட்டு 11:30 மணிக்கு. அப்போது இவங்களை பின்தொடர்ந்து வந்த ஒரு ஆத்மா, குழந்தையை இழந்த ஒரு பொண்ணு, குழந்தை இல்லாத ஒரு பொண்ணு இறந்து போச்சு, அந்த ஏக்கத்தில் இருக்கிற ஒரு பேய், ஒரு ஆத்மா இந்த பொண்ணை தொடர்ந்து வந்திருக்குதுங்க. இந்த பொண்ணு பின்னாடியே வந்திருக்குது, இந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்திருக்குது, ரோட்டில் இந்த பொண்ணு பின்னாடியே வந்திருக்குது. அந்த வயிற்றில் இருக்க சிசுவை அதோட குழந்தையாவே அது பார்த்து இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே புகுந்துருக்குதுங்க. அந்த உருவம் புகுந்து இவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்குது. வந்ததுலேருந்து இந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்தே அதுதான் அம்மா அம்மான்னு சொல்லி சிசுவா வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே சொல்லி வளர்த்துருக்கு அந்த ஆவி.
நான் தான் உன் அம்மா, நான் அம்மா நீ பொண்ணு, நான் அம்மா நீ பொண்ணுன்னு சொல்லியே வளர்த்துருக்குதுங்க. வளர்த்துட்டு இருந்தது அந்த குழந்தை பொறந்து வளர்ந்து இப்போ 3 வயசு ஆகுற வரைக்குமே அந்த குழந்தை கூட விளாடுறது, அந்த பொண்ணுக்கு கிச்சு கிச்சு மூட்டுறது. அந்த குழந்தை வந்து சின்ன வயசுல சிரிக்குமா, எதுக்கு சிரிக்குதுன்னு தெரியாது, எதுக்கு அழுகுதுன்னு தெரியாது. குழந்தைங்க சிரிக்கிறது அழுகிறது சகஜம் தானே, அப்படி நினச்சி விட்டுருக்குறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் அந்த அந்த ஆத்மா. அது தன்னோட குழந்தையாவே அதை கருதுது. அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு அந்த குழந்தை கூட இந்த வீட்டில், அவங்க அண்ணி ரூமில். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தை வந்து என்ன ஆகுதுன்னா, விவரம் தெரிகிற வயசு 3 வயசுக்கு மேலே விவரம் தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? 3 வயசு ஆயிடுச்சு இந்த குழந்தைக்கு. 3 வயசு தாண்டி 4 வயசு ஆக போகுது, நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைமில் விவரம் தெரிய ஆரம்பிக்குது. அம்மா அப்பா யாருங்கிறத அது உணருது. ஒரிஜினல் அப்பா அம்மாவை அம்மா அப்பான்னு சொல்கிறத பார்த்துட்டு அந்த உருவம் கோவப்படுது இந்த குழந்தை மேலே. நான் தான் அம்மா, என்னை அம்மான்னு கூப்பிட, அவளை அம்மான்னு கூப்பிடாதுன்னு சொல்லி கடுப்பாயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த குழந்தை வந்து நான் உங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தப்போ இந்த குழந்தைய தள்ளி விட்டுருக்குதுங்க கீழே. அப்போ தான் கீழே விழுந்து அந்த ரத்தம் வந்தது எல்லாமே. அப்போ தான் அந்த அவங்க தங்கச்சிக்கிட்டே வந்து நான் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுவேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு மலாயில் சொல்லிட்டு போயிருக்கு. இதை கேட்ட உடனே அவங்க அண்ணி வந்து அழுகுறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, இந்த மாதிரிலாம் ஆகும் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த லேடி இவங்கள பார்த்துருக்குறாங்க. யார்? நம்ம கதை அனுப்பின பொண்ணை பார்த்து அந்த கூடையே வந்துச்சுன்னு இல்லையா ஆத்மா, அவங்க கூடையே வந்த ஆத்மாவோட புருஷன், அவங்களோட கணவர், அந்த ஆத்மாவும் அங்கேருந்து அவங்க கூடயே வந்திருக்குதுங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி பொண்ணுங்களை வந்து தப்பாக பார்க்குற ஒரு ஆத்மா. அதுதான் இந்த பொண்ணையும் உங்கள் தங்கச்சியும் கற்பழிக்கிற மாதிரி கனவுல வந்து பயமுறுத்திருக்கு. ஆக்சுவலாக உண்மையாகவே ட்ரை பண்ணியிருக்கு. அதைத்தான் இவங்க சொல்கிறாங்க. இப்போ அதுதான் உன் கனவுலேயும் வந்திருக்கு, நீ உன் கனவுல வரல, அது உண்மை, அது உன்னை வந்து அந்த மாதிரி உங்களை ட்ரை பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த வீட்டில் 2 ஆவி இருக்கா, 2 பேய் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த லேடி வந்து தலையாட்டுறாங்க. 2 இல்லை, அப்போது எத்தனை? அன்னைக்கு ஒரு நாள் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க அண்ணனை தொடர்ந்து ஒரு 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 பொண்ணோட குண்டா ஒரு பொண்ணோட ஆவி வந்து அங்கே நின்றுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸ்டார்டிங்லேருந்தே கவனிக்கிறவங்களுக்கு தெரியும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு தான் வரேன். இங்கே ஒரு மோகினியோட உருவத்தை பார்த்துருக்கும் இல்லையா அந்த பொண்ணு பாத்ரூம்க்கு வெளியே. ஆக்சுவலாக அன்னைக்கு அவங்க அண்ணனுங்க 2 பேரும் வெளியே போனப்போ வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு மரத்துக்கு கீழே, ஆணி அடித்த மரத்துக்கு கீழே அவர் போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த மரத்துக்கு மேலே இருந்த ஒரு மோகினி பிசாசு ஆம்பளைங்களெல்லாம் பிடிச்சிக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அந்த மோகினி பிசாசு அவங்க அண்ணனை தொடர்ந்து வந்திருக்குதுங்க. அவங்க அண்ணனை அடையணுன்ட்டு வந்திருக்குது, மூத்த அண்ணனை. ஸோ அவர் அங்கேருந்து வந்தப்போ அவர் கூடையே அந்த மோகினி வந்திருக்குது. இவர் கை காலை வெளியவே கழுவலான்னு பார்த்தப்போ அதுதான் அது அவரோட காதில் வந்து சொல்லியிருக்கு, கை காலை கழுவாதப்போ, உள்ளே போ, ஏன் கழுவணும், வா வேணாம், வேமா போகலாம், ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அவரை ஒரு மாதிரி பண்ணியிருக்குதுங்க. ஸோ இவர் அதனால தான் என்றைக்குமே கை காலை கழுவிட்டு வர மனுஷன் கை காலை கழுவாமல் நேராக உள்ளே வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு கையை காலை கழுவிட்டு இருக்கும்போது அந்த உருவம் வெளியே நின்றுட்டு இருந்திருக்கு. இந்த பொண்ணோட கண்ணுக்கு பார்த்துருக்கு. இப்போ இந்த வீட்டில் மொத்தம் 3 பேய் இருக்குதுங்க, 3 ஆத்மா இருக்குது. இதை கேட்டோன்னே விடவெடுத்து போய் இந்த வீட்டில் யாருமே இருக்க வேணாம், வாங்க எல்லாரும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும்போது அந்த முஸ்லீம் கேர்ள் சொல்லியிருக்கிறாங்க, அவசரப்படாதீங்க, எல்லாருமே என் இடத்துக்கு வாங்க, நாளை காலையில் என் இடத்துக்கு வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அங்கே வந்திருக்கணும், ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது, எல்லாருமே வந்திருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வரும்போது ஏகப்பட்ட தடங்கள் வரும், எதையுமே பொருட்படுத்தாமல் நீங்கள் தர்காவுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. கிளம்ப ஆரம்பித்ததுலேருந்து அவங்க தர்காவுக்கு போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பள்ளத்தில் விழுக போயிருக்கிறாங்க, தசை மாறி பாதை மாறி போயிருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட தடங்கள் வந்திருக்குதுங்க அவங்களுக்கு. அது எல்லாத்தையுமே மீறி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அண்ணன் சொல்லியிருக்காரு, இப்படி போய் பார்க்கணுமா, வேணாம் வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம், அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு நடந்திருக்குது. இருந்தாலும் இவங்க அம்மாவும் சரி இவங்க அண்ணியும் சரி இந்த கதை அனுப்பின பொண்ணு அவங்க தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து பொண்ணுங்களாம் சேர்ந்து நம்ம போயே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கூட்டு போயிடுறாங்க தர்காவுக்கு. தர்காவில் போய் உட்கார்ந்த ஒன்றுமே அந்த முஸ்லீம் கேர்ள் சொல்கிறாங்க, ஏகப்பட்ட தலங்களை தாண்டி தான் நீங்கள் வந்திருப்பீங்க, இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற ஆத்மாக்களை விரட்டி அடிக்கணும் அப்படின்னா நான் மேலே போய் பார்த்தேன் இல்லையா, ஒரு நம்ம அந்த கதையிலே சொல்லியிருப்போம், மேலே போய் உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைய வந்து நான் தூக்காமல் போக மாட்டேன், இந்த குழந்தையோட உயிரை எடுத்துகிட்டு தான் போவேன்ட்டு அது உட்காந்துருக்குது அந்த பொண்ணு, ஏன்னா அது குழந்தை இல்லாத ஒரு பொண்ணுங்கிறனால குழந்தை மேலே ரொம்ப ஏக்கமாக இருக்குது அப்படின்னு இவங்க எல்லாருமே
தூக்கி போடுது. ஏங்க என் குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம், எப்படியாச்சும் காப்பாற்றிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுக ஆரம்பிச்சோன்னே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த உருவத்தோட அந்த ஆத்மாவோட உயிர் வந்து உங்கள் பொம்மை ஒன்று இருக்கும். இவங்க ரூமில் வந்து ஒரு பொம்மை வச்சுருக்கோம். அந்த குழந்தை ஆரம்பத்துலேருந்தே வச்சுருப்பாங்களாம். அந்த பொம்மைக்குள்ளே தான் அந்த ஆத்மாவோட உயிர் இருக்குதான், உயிரை வந்து வச்சிருக்குதான். ஸோ அந்த பொம்மையை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போனவொடனே எடுத்து வெளியே தூக்கி போட்டுருங்க, அப்படி இல்லைன்னா அதை எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடை வந்து நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. வீட்டில் இன்றைக்கி நைட்டு வந்து வெளியே யாருமே வரக்கூடாது. வெளியே இருக்கிற ஆத்மாக்களை, உள்ளே இருக்கிற ஆத்மாக்களை நான் வெளியே கொண்டு வந்திருக்கு, நான் பார்த்துருவேன் வேலையை. நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. நான் கொடுத்த கயிறை கையில் கட்டிக்கோங்க. நான் கொடுத்த அந்த பேப்பர்லாம் வீட்டில் வந்து எரிச்சிருங்க. எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நைட்டு வெளியே சத்தம் கேட்டுச்சுன்னா யாருமே வெளியே வந்து பார்க்கக்கூடாது. வீட்டை விட்டு யாருமே எக்காரணத்தை கொண்டையும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க. இவங்க எல்லாரும் அவங்க சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து பக்கத்தில் ஒரு கோயிலில் பூசாரி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் கரைச்ச தண்ணி கொடுத்துருக்குறாரு. கோமியத்தில் மிக்ஸ் பண்ணி அதை வீடு முழுக்க தெளிச்சுட்டு அந்த முஸ்லீம் கேர்ள் கொடுத்த அந்த பேப்பரை வந்து நடு வீட்டில் வச்சு எரிச்சிட்டு இவங்க எல்லாருமே அந்த கயிறை கட்டிக்கிட்டு அந்த முஸ்லீம் கேர்ள் என்ன சொன்னாங்களோ எல்லாத்தையுமே பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு மணி அலறல் சத்தம், குழந்தையோட அலறல் சத்தம் இல்லை, அந்த ஆவிகளோட சத்தம் எப்படி இருக்கும். நார்மலாகவே அது ஒரு மாதிரியா, ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும், க்ரீப்பியாக இருக்கும். அந்த ஆவிங்களே அலறி அடித்து அழுதா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, ரொம்ப பயங்கரமாக கேட்டிருக்குதுங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு ரொம்ப பயந்துருக்குறாங்க. அந்த குழந்தையும் அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தையுமே அழுக ஆரம்பிச்சிருக்கு அந்த சத்தத்தை கேட்டு. ஸோ ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அந்த நைட் அப்படியே கடந்துருக்குறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா வெளியே யாரோ வாசலில் நின்றுக்கிட்டு, இந்த பொண்ணு நமக்கு கதை அனுப்புனாங்க இல்லையா, அந்த பொண்ணு வாசலில் ஹாலில் வந்திருக்கிறாங்க. வாசலில் வந்து அந்த கருப்பு உருவம் நின்றுருக்கு. இந்த பொண்ணு பார்த்த அந்த உருவம் வெளியே நின்றுருக்கு, முறைச்சி பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா அது, நேற்று நைட்டு அவ்வளோ அலறல் சத்தம் கேட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே அவங்க சொன்னது எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்கிறோம், ஏன் இந்த உருவம் வந்து வெளியே வந்து நிற்கணும்? இப்படியே போயிருக்குதுங்க ஒரு 3 நாள். எல்லாரையுமே அந்த உருவம் வந்து வெளியே இருந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஜன்னலில் பார்த்தா ஜன்னலில் வெளியே நிற்கும், வீட்டுக்குள்ளே இல்லை வெளியே. ஜன்னலை ஓப்பன் பண்ணால் ஜன்னலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு முறைச்சி பார்க்குறது, வீட்டு வாசலில் நின்று முறைச்சி பார்க்குறது, இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா அப்புறம் தான் யோசித்து பார்த்துருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி இவங்க அந்த சடங்குலாம், அந்த முஸ்லீம் கேர்ள் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணும்போது அந்த ஆத்மாவோட உயிர் வந்து அந்த பொம்மைக்குள்ளே இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பொம்மையை வந்து இந்த பொண்ணு போய் எடுத்து எரிக்கலான்னு போயிருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு மனசு வரலையாம் அந்த குழந்தை பொம்மையை பார்த்தோன்னே. டால் இவ்வளோ அழகாக இருக்கே, பாவமாக இருக்குது, இதை பிச்சு போடவும் மனசு வரல, தூக்கி போடவும் மனசு வரல, எரிக்கவும் மனசு வரலன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து இவங்க அம்மாவோட அலமாரியில் அதை ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. பொம்மைக்கு பாவம் பார்த்தேன், சரிம்மா, எதுக்குமா பேய்க்கு பாவம் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இப்போயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட நான் அவங்கக்கிட்ட கேட்கல, பட் இந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கேட்குறேன், ஏம்மா அப்படி? அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அவ்வளோ பேயை பார்த்துருக்கீங்க, அவ்வளோ பயந்துருக்கீங்க, அவ்வளோ விஷயம் நடந்து இந்த பொம்மையில் உங்களுக்கு என்னம்மா இருந்துச்சு? வேறு பொம்மை வாங்கிக்கலாமேம்மா. சரி, ஓகே, அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இந்த பொம்மை உள்ளே இருக்கிறத வந்து இந்த பொண்ணு பார்த்தோன்னே அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி நான் பண்ணிட்டேம்மா, எனக்கு மனசு வரல, அதனால தான் நான் ஒளிச்சு வச்சுருந்தேன்னே. அவங்க அம்மா திட்டலை, எதுவும் பண்ணல. சரி குடும்பம்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வாங்கி வெளியே போட்டு எரிச்சிடுறாங்க. எரிச்சதுக்கப்புறமும் இவங்க வீட்டுக்கு வெளியே எதனா ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா, யாருன்னா வந்து நிற்கிற மாதிரியே இருக்குமா. கொஞ்ச நாள் அப்படியே கிடக்குது. இவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுது, இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுது. இவங்க அண்ணி வந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 4 வீடு 5 வீடு தள்ளி ஒரு வீட்டில் வந்து வாடகைக்கு போயிடுறாங்க, தனி கொடுத்தனம் போயிடுறாங்க. இவங்களும் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இப்போ தனி கொடுத்தனம் போயிட்டாங்க. இப்போ அவங்க அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்களாம் அவங்க வீட்டில். ஆனாலும் அந்த வீட்டில் வந்து சில பல இந்த மாதிரி அமானுஷ்யங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வெளியே வீட்டுக்குள்ளே எதுவும் இல்லை, வீட்டை சுற்றி வந்து இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்பப்போ வந்து கருப்பு உருவத்தை பார்ப்போம், சில அந்த பயங்கரமாக எதனா சத்தம் கேட்கும், அழுகிற சத்தம் கேட்கும், இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லி இந்த ஸ்டோரிக்கு தி எண்டுன்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. எப்படி இருந்துச்சுங்க இந்த ஸ்டோரி? எனக்கு அப்படியே ஒரு படம் பார்த்து முடித்த மாதிரி ஒரு ஃபீலில் இருந்துச்சு. அவங்க சொல்லும் போதுமே எனக்கு இருந்த ஃபீல் இதுதான். இப்போ உங்களுக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த ஸ்டோரி மூலிமா உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஒரு எங்கேயோ ஆரம்பித்து அவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கும்போது எல்லாரையுமே ஒரு பேய் வந்து ஒரு ஆத்மா வந்து துரத்திட்டு வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் இது நாள் வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது எனக்கு ரொம்ப புதுசு. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் அவங்க இடத்துலேருந்து பார்க்கும்போது அவங்களும் பாவம் எல்லாருமே குடும்பத்தோடு கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அந்த ஆத்மாக்களோட கை குழந்தைய வச்சுக்கிட்டு. இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கீழே கமெண்ட்டில். உங்களுக்குமே இந்த மாதிரி எதனா அமானுஷ்யம் நடந்திருக்கு அப்படின்னா பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்பாக்ஸில். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய். பொதுவாகவே நம்ம கோஸ்ட் ஸ்டோரி இந்த ஷோவில் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்லைன் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன். அதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிடுவா. என்ன இப்படி தான் ஒரு ஃப்ளோவில் போகும்போது கையை காட்டுறது காலை காட்டுறது நிப்பாட்டி விட்டுறது, அப்புறம் ஃப்ளோவில் போவான். சரி போமா. என்ன தெரியும், அதான் ஆரம்பிக்கல. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வீடியோவை தவிர்த்து ப்ளூப்பர்ஸ் தான் 4 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அது முதல்ல அப்படி தானே இருந்துச்சு. அப்புறம் முன்னாடி தள்ளி வைக்கிற, அப்புறம் பின்னாடி தள்ளி வைக்கிற.